நம்ம நிறைய பெரிய ஆளுங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எங்கேயுமே அவங்களுக்கான ப்ராக்ரஸுக்கான ஒரு வழியே இருக்காது. அதையும் தாண்டி யார் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சு அதையும் தாண்டி யார் வெளியில் வராங்களோ அவங்க தான் ஷைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு கிளியர் பண்ணவங்க ஒருத்தருக்கு பின்னாடியுமே வந்து ஒரு ரஃபான ஒரு பேக்ரவுண்ட் வந்து இருக்கும். அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் படிக்கிறவங்க எவ்வளோ பேர், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து இட் இஸ் ஸ்டில் மேனேஜபிள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டோம், இன்னும் ஒரு ஸ்டெப்பு தானே, பேப்பரை கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அந்த அட்டம்ப்டை கிளியர் பண்ணியிருக்கலாம், இந்த தடவை பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனது. தேர்ட் அட்டம்ப்டில் கொஞ்சம் ஒரு 12 மார்க்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. மேக்ஸில் வந்து மேக்ஸ்லேயே 20 மார்க்ஸ் கிட்ட விட்டுட்டேன் கேர்லெஸ் மிஸ்டேக்கில். அடுத்த குரூப் 1 தேர்ட் குரூப் 1 மெயின்ஸில் அது ப்ரிலிம்ஸ் எல்லா டைமே பாஸ் பண்ணிட்டேன். ப்ரிலிம்ஸில் ப்ராப்ளம் இல்லை. மெயின்ஸில் வந்துட்டு இது விட்டுட்டேன், மேக்ஸில் வந்து விட்டுட்டேன். ஸோ மற்றது எல்லாத்துலேயுமே நல்ல ஸ்கோர். பாலிட்டி, மாடர்ன் இந்தியா, தேர்ட் பேப்பரில் எல்லாமே நல்ல ஸ்கோர். அதில் வந்துட்டு 457 வந்துச்சு. ஒரு 12-13 மார்க்ஸில் வந்துட்டு அந்த டைம் வந்து விட்டுருச்சு.